Hi friends, welcome to Nagarkoil Market Trader NMT. ஸோ நம்ம சேனல்ல வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தின வீடியோஸ்லாம் சும்மா ஃப்ரீயா, அதாவது கோர்சஸ்ல கிடைக்கிற வீடியோஸ் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம கரெக்டா அதை பத்தி பண்ணிக்கல, பட் ஓரளவு அப்படி போயிட்டு இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் ட்ரேடிங்ல தோக்குறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ட்ரேட் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பை ஆர்டர் போடுறது, செல் ஆர்டர் போடுறதுக்கு நிறைய பேர்ல அதுல இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்கள் தெரியல. என்ன அப்படின்னா, இந்த பை லிமிட்னா என்ன, செல் லிமிட்னா என்ன, பை அதாவது பை ஸ்டாப்னா என்ன, செல் ஸ்டாப்னா என்ன அப்படிங்கிறது தெரியல. முக்கியமா லிக்விடிட்டினா என்ன நிறைய பேருக்கு தெரியல. தெரியுது, பட் கரெக்டா தெரியுமா தெரியலங்கிறது எனக்கு தெரியல. பட் அது எல்லாத்தையும் பத்தி நான் இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் சொன்னேன் ஆல்ரெடி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, ஸோ என்னோட அனுபவத்துல நான் இன்ஸ்டிடியூஷன்ல ட்ரேட் பண்ணது விதமா இருக்கட்டும், ஸோ நான் ஓன் ட்ரேடிங்கா இருக்கட்டும், ஸோ இன்னைக்கு சண்டே ஓன் ட்ரேடிங் இல்லை. ஸோ என்னோட அனுபவத்தை தான் நான் சொல்லித்தரேனே தவிர, ஸோ வந்துட்டு நான் அடுத்தவங்க குறை சொல்லியோ இல்லை அடுத்தவங்க சொல்லித்தர தப்போ இல்லை நான் சொல்லித்தரதான் கரெக்டா நான் சொல்ல வரேன். ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ப்ரோ கரெக்ட் அப்படின்னு சொல்லுங்க, புரியல அப்படின்னா ப்ரோ இது தப்பு அப்படிங்கிற சொல்லிருங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பை ஆர்டர்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த லிக்விடிட்டி பாருங்க. ஸோ டைரக்டா ஸ்கிப் பண்ணி போய் லிக்விடிட்டினா என்ன சொல்றேன்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த ஆர்டர்ஸ்ல, அதாவது பை அண்ட் செல் ஆர்டர்ஸ், ஸோ இந்த ஆர்டர்ஸை நம்ம MT4 MT5 போய் பிளேஸ் பண்ணும்போது அங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் எக்ஸ்டிபியூஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ இல்லைன்னா இன்ஸ்டன்ட் மார்க்கெட் பிரைஸ், இன்ஸ்டன்ட்ங்கிறது மார்க்கெட் பிரைஸ். ஓகேவா? இப்படி இருக்கும். அண்ட் அகைன் செல் அண்ட் பை போட்டோம். செல் லிமிட், செல் ஸ்டாப், பை ஸ்டாப். ஸோ நீங்க மார்க்கெட்ல ஒரு பொருள், அதாவது நம்ம இப்ப கரன்சி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கரன்சி நம்ம வாங்குறதுக்கு இவ்வளவு ரூல்ஸ் இருக்கு. இவ்வளவு ரூல்ஸ் இல்ல, இவ்வளவு விஷயங்கள் நம்ம இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் மூலமா நம்ம வாங்கிக்கலாம். அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் மார்க்கெட் பிரைஸ்ல என்ன அப்படின்னா, நியூ ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இதுல தான் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஒரு மார்க்கெட் இப்போ மூவ் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து இங்க 10 இருக்கு, இங்க 20 இருக்கு, இங்க 30 இருக்கு, இங்க 40 இருக்கு. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா, கரண்டா சோ நீங்க ட்ரேடிங் பார்த்துட்டு இருக்க டைம்ல, நீங்க சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல அது என்ன ரேட்ல போயிட்டு இருக்கோ அந்த ரேட்ல நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த இன்ஸ்டன்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கு, அதாவது இன்ஸ்டன்ட் எக்ஸிகியூஷன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணி அதுல வந்துட்டு உங்களோட பிரைஸ் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு பை பண்ணிக்கலாம். சோ அது வந்துட்டு இன்ஸ்டன்ட் மார்க்கெட். இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும். இதுதான் நம்ம நியூ ட்ரேடர்ஸ் எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதாவது இன்ஸ்டன்டா நம்ம அந்த டைம்ல அந்த மார்க்கெட் என்ன பிரைஸ்ல போயிட்டு இருக்கோ அதை பர்ச்சேஸ் பண்றது. ஓகேவா? சோ ஓகே, இப்போ பை லிமிட்னா என்ன அப்படிங்கறத பார்த்துலாம். சேம் பை லிமிட்னா எதுவுமே கிடையாது. மார்க்கெட் 10 போகுது, 20 போகுது, 30 போகுது, 40 போகுது, அப்படிதானே? சோ மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கு. இப்ப கரண்டா 40 இருக்கிற இடத்துல இந்த பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? 40ங்கிறது கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கு. ஒருவேளை இந்த மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு 20க்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஒரு பை ஆர்டர் எடுக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் இப்ப எங்க போயிட்டு இருக்கு? 40ல தான் போயிட்டு இருக்கு. பட் 20க்கு வந்துச்சுன்னா அந்த மார்க்கெட் மறுபடியும் மேல போகும். 20 ஒரு நல்ல பிரைஸ், 20ல ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க மார்க்கெட் 20 வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல நீங்க அந்த பை லிமிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு பை லிமிட் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்துட்டு 20ங்கிற பிரைஸை வச்சு உங்களோட ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் வச்சு நீங்க புக் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன இடத்துல இப்போ போயிட்டு இருக்கோ மார்க்கெட், அந்த இடத்துல வாங்குறது இன்ஸ்டன்ட் எக்ஸிகியூஷன் ஆர் மார்க்கெட் பிரைஸ்ல வாங்குறது. இந்த இடத்துல போயிட்டு இருக்கு, பட் இங்க வந்துச்சுன்னா, அதாவது 20க்கு வந்துட்டு 40ல போயிட்டு இருக்க பிரைஸ் 20க்கு வந்துச்சுன்னா இங்க ஒரு ரிவர்சல் இருக்கு, இங்க வந்தா இது ஒரு நல்ல பிரைஸ், இங்க இருந்து வந்துட்டு மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க பை லிமிட் யூஸ் பண்ணி இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்ப மார்க்கெட் என்ன ஆகும்? நீங்க சொன்ன ஒருவேளை கரெக்டா இருந்தா இந்த மார்க்கெட் 50 போயிட்டு மறுபடியும் கீழே வந்து 20க்கு வர்ற டைம்ல உங்களோட என்ட்ரி இங்க வந்துட்டு பிளேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போய் உங்களோட டேக் ப்ராஃபிட்டை பிக்ஸ் பண்ணும். சப்போஸ் இப்ப நீங்க சொன்னது தப்பா இருந்துச்சு அப்படின்னா, ஒண்ணு மார்க்கெட் மேல போகும், இல்லைன்னா இது கீழே வந்து என்ன பண்ணிடும்? ஸ்டாப் லாஸ் ஹன் பண்ணிடும். ஓகேவா? என்ன அப்படின்னா, ஒரு மார்க்கெட் இந்த பிரைஸ்ல போயிட்டு இருக்கு, பட் இந்த பிரைஸ்க்கு இறங்கி வந்துச்சு அப்படின்னா இங்க நான் ஒரு என்ட்ரி எடுப்பேன் அப்படி நீங்க தோணுச்சுன்னா அது வந்துட்டு பை லிமிட்.
அது நீங்க பை லிமிட் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா அந்த டைம்ல அந்த ஆர்டர் ஒர்க் ஆகாது, அந்த பிரைஸ்க்கு வந்த உடனே அந்த ஆர்டர் அங்க கிளிக் ஆயிரும், அவ்வளவுதான். ஓகேவா? சோ அதுதான் பை லிமிட். இப்ப செல் லிமிட்னா என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். செல் லிமிட்னா ஒண்ணும் கிடையாது, சேம் பை லிமிட் அப்படியே ஆப்போசிட். சோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, 10 20 30 40ன்னு போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ப்ரோ இந்த 40 போயிட்டு இல்ல, இது ஒரு 60 ஆச்சுன்னா அங்க இருந்து மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியுது ப்ரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க அந்த மார்க்கெட் 40ல இருந்து 60 போகுது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியுது மார்க்கெட் 60 போயிட்டுனா கீழே தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ண முடியாது இந்த செல் லிமிட். ஸோ இந்த செல் லிமிட் ஆர்டர் நீங்க இங்க 60க்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டுனா நீங்க 60ல செல் லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க. லிமிட் செல் லிமிட் ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்றீங்க, அந்த டைம்ல அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. மார்க்கெட் எப்போ போய் இந்த 60 ஹிட் ஆகுதோ அப்போ உங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க ட்ரேட் வந்துட்டு என்ட்ரி ஆயிரும். நீங்க வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 80ல போட்டுட்டு உங்களோட டார்கெட்டை வந்துட்டு நீங்க ஒரு 50ல போட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து உங்க டேக் ப்ராஃபிட் எடுக்கும். சப்போஸ் நீங்க போட்ட தப்பா இருந்துச்சுன்னா உங்க ஸ்டாப் லாஸ் வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது வந்து செல் லிமிட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கிளியரா டெஃபினிஷன் கொடுக்கணும் சொல்லுங்க, சொல்லித்தரேன். அதாவது மார்க்கெட் 40ல போயிட்டு இருக்கு, பட் 60 வந்துச்சுன்னா இது வந்துட்டு நான் செல் பண்ணிடுவேன். அதாவது மார்க்கெட் 40ல போயிட்டு இருக்கு, 60 வந்துச்சுன்னா இங்க ஒரு ரிவர்சல் நடக்கும், இங்க செல்லிங் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அப்பவே அந்த செல் லிமிட்டை இங்க போட்டு வச்சிடலாம். மார்க்கெட் மெதுவா போய் ஒருவேளை அங்க என்ட்ரி எடுக்கலாம், மேபி என்ட்ரி எடுக்கலன்னா இங்க இருந்து கீழே கூட வரலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கரெக்டான அனலைசிஸ் இருந்துச்சுன்னா அது போயிட்டு வரும் அப்படிங்கிறது செல் லிமிட். ஓகே, பை லிமிட் என்ன பார்த்துட்டோம், செல் லிமிட் என்னன்னு பார்த்துட்டோம். பை லிமிட்னா இந்த பிரைஸ்க்கு வந்தா நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது பை லிமிட். செல் லிமிட்னா இந்த பிரைஸுக்கு வந்தா அங்க என்னோட செல் என்ட்ரி இருக்கணும் அப்படிங்கிறது செல் லிமிட். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்போ பை லிமிட் செல் லிமிட்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ பை ஸ்டாப் செல் ஸ்டாப்னா என்னங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகேவா? பை லிமிட் செல் லிமிட் பை ஸ்டாப் செல் ஸ்டாப் எல்லாம் வேற வேற, ஒண்ணு கிடையாது, அதை போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா? சேம் அதே மாதிரி போட்டுக்கலாம் 40 50. ஓகேவா? இப்போ செல் ஸ்டாப்னா என்ன, இப்போ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தா நான் பை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது பை லிமிட். மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தா செல் ஆகும் அப்படிங்கிறது சொல்றது செல் லிமிட். செல் ஸ்டாப்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் 50க்கு போயிட்டு மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து 40ஐயும் தாண்டி கீழே போக போகுது அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும், மார்க்கெட் 40ஐயும் தாண்டி கீழே தான் போக போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுட்டு, அப்பனா நான் அங்க என்ன போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் நீங்க செல் ஸ்டாப்ப போடணும். நீங்க மார்க்கெட் 50 தாண்டி மேல போக போகுதுன்னு தெரிஞ்சுட்டு அங்க ஒரு செல் லிமிட் போடுவீங்க 60ல போயிட்டு கீழே வருதுன்ட்டு. ஆனா உங்களுக்கு இப்ப தெரியுது கீழே வந்துட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டு 40ல இப்ப இருக்கு, கரண்டா இருக்கு அப்படின்னா அந்த மார்க்கெட் 30ஐயும் தாண்டி இந்த 10க்கு தான் போக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த 30 இருக்க இடத்துல நீங்க வந்துட்டு ஒரு செல் ஸ்டாப் போட்டுடலாம். செல் ஸ்டாப் போட்டீங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வரும்போது உங்க என்ட்ரி பிளேஸ் ஆயிரும், மார்க்கெட் கீழே செல் வந்து 10 வந்து உங்க டேக் ப்ராஃபிட் அடிக்கும். புரிஞ்சுச்சா? மார்க்கெட் 40ல கரண்டா, அது 50ல கரண்டா போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட் 50ல இருந்து 40ஐயும் உடைச்சு கீழே 10க்கு வரப்போகுதுன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல 30ல வந்து ஒரு செல் ஸ்டாப்பை போட்டு வச்சிடலாம். ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து நீங்க என்ட்ரி ஹிட் ஆகி ப்ராஃபிட்டுக்கு போயிடும், இங்க உங்களோட ஸ்டாப் லாஸை போட்டுடலாம். ஓகேவா? இது வந்து செல் ஸ்டாப். செல் பை லிமிட் என்னன்னு பார்த்தோம், செல் லிமிட் என்னன்னு பார்த்தோம். இது வந்து செல் ஸ்டாப். அதாவது இதையும் தாண்டி இந்த மார்க்கெட் கீழே தான் போக போகுது, இந்த இடத்துக்கு வந்தா நான் செல் பண்ணுவேன் பை பண்ணுவேன் அப்படிங்கிறது செல் லிமிட் பை லிமிட். பட் இதையும் தாண்டி கீழே தான் போகுது அப்படின்னு நம்ம சொல்றது செல் ஸ்டாப் பை ஸ்டாப். ஓகேவா? சோ இப்போ மறுபடியும் இன்னொரு இது பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்துட்டு செல் ஸ்டாப் பார்த்தோம். பை ஸ்டாப்னா என்ன, மார்க்கெட் 50க்கு போயிட்டு இருக்கு. பை லிமிட்னா என்ன, மார்க்கெட் 50ல போயிட்டு இருக்கு, ஒரு 30க்கு வந்தா நான் பை ஆர்டர் எடுப்பேங்கிறது பை லிமிட். பை ஸ்டாப்னா என்னன்னா, மார்க்கெட் 50ல போயிட்டு இருக்கு, இந்த மார்க்கெட் 60ஐயும் தாண்டி உடச்சு மேல போக போகுது, இன்னும் இந்த மார்க்கெட் மேல 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 போயிட்டே இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, 60 இடத்துல ஒரு பை ஸ்டாப்ப போட போறீங்க. பை ஸ்டாப் ஒரு ஆர்டர் போட்டு வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், 60ங்கிற மார்க்கெட் பிரைஸ் 60ங்கிற பிரைஸ வச்சு ஒரு ஸ்டாப் லாஸும் ஒரு டேக் ப்ராஃபிட்டையும் போட்டு நீங்க ஒரு பை ஸ்டாப் இங்க போட்டு வச்சிட்டீங்கன்னா இந்த 60ல வந்தோன்னா உங்க ட்ரேட் பிளே ஓகே ஆயிரும். ட்ரேட் என்ட்ரி ஆகி மேல போச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி டேக் ப்ராஃபிட் போட்ட இடம் வரைக்கும் போச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும். இந்த பை ஸ்டாப் போடுற இடத்துல நம்ம பை லிமிட் போட முடியாது. பை லிமிட்ங்கிறது இந்த மார்க்கெட் இங்க இருக்குன்னா கீழே வரப்போகுது, கீழே இந்த இடத்துக்கு வந்தா நான் பை பண்ணுவேன் அப்படிங்கிறது பை லிமிட். பட்
இதையும் தாண்டி மேல போகுதுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல பை ஸ்டாப் தான் போடணும். அதே மாதிரி செல் பண்ணும்போது செல் லிமிட்டை மார்க்கெட் பிரைஸ்க்கு கீழே போட முடியாது, மார்க்கெட் பிரைஸோட மேலதான் போட முடியாது. இந்த பிரைஸுக்கு மேல போச்சு இந்த இடத்துல வந்து அப்படின்னா அங்க இருந்து செல் ஆகணும் அப்படிங்கிறது செல் லிமிட். பட் இந்த இடத்துல இருந்து கீழே போய்கிட்டே இருந்தாலும் அங்க எனக்கு ஒரு செல் ஆர்டர் வேணும் அப்படின்னு அங்க வந்து நீங்க செல் ஸ்டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குழம்பாதீங்க, சிம்பிளா நான் சொல்லி தந்துட்டேன். ஸோ உங்களுக்கு குழம்புச்சுன்னா நீங்க மறுபடியும் ஒரு வாட்டி இந்த வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகேவா? ரொம்ப பெருசா வீடியோ போட்டு இழுக்க வேண்டாம், அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகும். சரி, ஓகே. இப்போ லிக்விடிட்டினா என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். லிக்விடிட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்க இந்த பை ஸ்டாப் செல் ஸ்டாப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் கண்டிப்பா லிக்விடிட்டினா என்னங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல பை ஸ்டாப் செல் ஸ்டாப் முடிச்சிட்டோம். இப்ப லிக்விடிட்டினா என்ன? லிக்விடிட்டினா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உண்மையான லிக்விடிட்டியோட ஒரு லிக்விடிட்டினா என்ன அப்படின்னா கேஷ், பணம். பணம் இருக்கிற இடம் தான் லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட்டோட வேலை என்னன்னா லிக்விடிட்டி இருக்கிற இடத்தை தான் தேடி தேடி போய் அதோட அந்த பேட்டர்னோ ட்ரெண்டோ எனிதிங் அதை உருவாக்கிட்டு இருக்கும். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும், லிக்விடிட்டினா பணம்னு எல்லாருக்கும் தெரியும். லிக்விடிட்டி இருக்க இடத்துக்கு தான் மார்க்கெட் போக போகுதுன்னு தெரியும். மார்க்கெட்டோட ஒரு ஆக்சிஜன் உயிர் வாழ்றதுக்கான ஒரு இது லிக்விடிட்டி தான் தெரியும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு தேவை பணம், பணம் தான் லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுட்டா நம்ம அந்த இடத்துல ஆர்டர் கரெக்டா போடுறாமா இல்லையா? ஸோ மார்க்கெட் ஒரு இடத்துல இருக்கு, அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எங்க போகும்? லிக்விடிட்டி இருக்க இடத்துக்கு தான் போகும். அப்ப அந்த லிக்விடிட்டி எங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுட்டுனா அங்க நம்ம என்ட்ரி ஆர்டரோ பை ஆர்டர் செல் ஆர்டரோ பிளேஸ் பண்ணலாம் இல்லையா? லிக்விடிட்டி எங்க இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம கொஞ்ச நாட்களாவே சரி, மேபி ஏன்னா நான் கூட பார்க்கிறப்பெல்லாம் ஸ்டாப் லாசஸ்ல தான் இந்த லிக்விடிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு இல்ல சொல்லிட்டு இருந்தா உண்மையா கூட இருக்கலாம் மேபி. பட் என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா ஸ்டாப் லாஸ்ல லிக்விடிட்டி இல்ல அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் ப்ரோ ஸ்டாப் லாஸ்ல லிக்விடிட்டி இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். நீங்களா என்ன சொல்றீங்க? நீங்க இல்ல, சோ நம்ம இது வரைக்கும் படிச்ச வரைக்கும் ஸ்டாப் லாசஸ்ல லிக்விடிட்டி இருக்கு. பட் நான் சொல்றேன் லிக்விடிட்டி ஸ்டாப் லாசஸ்ல இல்ல, லிக்விடிட்டி பெண்டிங் ஆர்டர்ஸ்ல இருக்கு. பெண்டிங் ஆர்டர்ஸ்ல என்ன ப்ரோன்னு கேட்டீங்கன்னா பை லிமிட், செல் லிமிட், பை ஸ்டாப், செல் ஸ்டாப் இருக்கு இல்லையா? இதுதான் பெண்டிங் ஆர்டர்ஸ். ஓகேவா? இதுதான் பெண்டிங் ஆர்டர்ஸ். என்ன புதுசா ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. சோ இதுதான் பெண்டிங் ஆர்டர்ஸ். இந்த பெண்டிங் ஆர்டர்ஸ்குள்ள யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். பையர்ஸ், செல்லர்ஸ். இந்த பையர் அண்ட் செல்லர்ஸ்க்கு கிட்ட என்ன இருக்குன்னா பணம் இருக்கு. அவங்க கிட்ட என்ன இருக்கு? லிக்விடிட்டி இருக்கு, பணம் இருக்கு. சோ இவங்க கிட்ட என்ன இருக்கு? லிக்விடிட்டி இருக்கு. ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு விஷயத்த, மார்க்கெட்டோட வேலை பையர்ஸையும் செல்லர்ஸையும் உள்ள கொண்டு வர்றது தானே தவிர மார்க்கெட்டோட வேலை ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்றது இல்ல. ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க நீங்க கேட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கு தேவை லிக்விடிட்டி, பணம். அந்த பணம் ஸ்டாப் லாஸ்ல இருக்கிறத விட இந்த மாதிரி பெண்டிங் ஆர்டர்ஸ்ல தான் நிறைய இருக்கும். மார்க்கெட் வந்து பையர்ஸையும் செல்லர்ஸையும் உள்ள கொண்டு வந்தாதான் மார்க்கெட்டுக்கு அங்க வேலை. பையர்ஸ் உள்ள இருந்தாதான் செல்லர்ஸால செல் பண்ண முடியும், செல்லர்ஸ் உள்ள இருந்தாதான் பையர்ஸால செல் பண்ண முடியும். சோ இந்த இடத்துல இந்த பெண்டிங் ஆர்டர்ஸ்ல தான் இந்த பையர்ஸும் செல்லர்ஸும் இருப்பாங்க. சோ அங்கதான் லிக்விடிட்டி இருக்கு. சோ என்ன ப்ரோ குழம்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், நம்ம இப்படி ஒரு சேனல் போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ நம்ம எல்லாம் பேசிக்கா என்ன கத்துக்கிட்டு இருந்திருப்போம். சோ இங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் இருக்கு. சோ என்ன இந்த ஸ்டாப் லாஸ்ல தான் லிக்விடிட்டி இருக்கு. சோ அதனாலதான் மார்க்கெட் லிக்விடிட்டி அடிச்சடிச்சு போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எல்லாம் சேஃபா இருக்கு. அதனால இந்த மார்க்கெட் என்ன பண்ணுது? இங்க வந்து அடிச்சுட்டு இப்படி போகுது. இப்படிங்கறத நம்ம படிச்சுட்டோம். ஸ்டாப் லாஸ் இந்த லிக்விடிட்டி இந்த ஸ்டாப் லாஸஸ்க்கு உள்ளதான் இருக்கு அப்படிங்கறத நம்ம படிச்சுட்டோம். ஏன்னா அந்த மார்க்கெட் எங்க வந்திருக்கு? அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கதான் வந்திருக்கு அப்படின்னு இருக்கட்டும், அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா சிம்பிளா நான் இதுல ஒரு வேர்டை மட்டும் ஆட் பண்றேன், உங்களால எதாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கறத பாருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நீங்க திங்க் பண்ணுங்க. நான் வரைஞ்சிருக்கிறத நல்லா பாருங்க. சோ 80ல இருந்து மார்க்கெட் 70க்கு வந்திருக்கு, 70ல இருந்து 50க்கு வந்திருக்கு, 50ல இருந்து 120க்கு போயிருக்கு. சோ இப்போ இங்க உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கறத நீங்க ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்க.
எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா, இந்த மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் ஹன் பண்றதுக்காக தான் கீழே வந்திருக்கு அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டாப் லாஸ் ஹன் பண்றதுக்காக வரல. இங்க இருக்கிற பை லிமிட் ஒண்ணு இருக்கு. இங்க அதாவது ஒரு இடத்துல அக்ரெசிவான மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அங்க இன்ஸ்டிடியூஷன் என்ட்ரி ஆகுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ட்ரி ஆகப்போ அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றான், மார்க்கெட் 70க்கு வந்துச்சுன்னா எனக்கு பை வேண்டாம், ஒரு 50க்கு வந்துச்சுன்னா நான் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டா பை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த இந்த ஸ்டாப் லாசஸ்ல 10 ரூபாய் இருக்கு. இந்த ஸ்டாப் லாஸ்ல 3 10 ரூபாய் இருக்கு. இந்த 3 10 ரூபாய் எடுக்கிறதுக்காக இந்த மார்க்கெட் கீழே வந்துச்சா, இந்த ஸ்டாண்டர்ட் லாட்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு பயங்கரமான ஸ்டாண்டர்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட $10,000 வைங்களேன். இந்த 30 ரூபாய் எடுக்கிறதுக்காக இந்த மார்க்கெட் கீழே வந்துச்சா, இந்த $10,000 எடுக்கிறதுக்காக இந்த மார்க்கெட் கீழே வந்துச்சாங்கிறத நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆச்சு இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆனதுக்கு காரணம் என்னங்கிறது நம்ம தெரியணும். ஒரு மார்க்கெட் ஸ்டாப் லாஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டுமா கலெக்ட் பண்றதுக்கு அந்த இடத்துல வரணும் அப்படிங்கறத நம்ம திங்க் பண்ணிக்கணும். அண்ட் இங்க ஒரு பை லிமிட் இருந்திருக்கு, ஒரு பெரிய ஆர்டர் இங்க இருந்து இங்க ஒரு பெரிய பணம் இருக்கு இங்க. ஏன்னா இப்ப இந்த பை லிமிட் இருக்குன்னு வைங்களேன், இந்த பையரை உள்ள கொண்டு வந்துட்டா மார்க்கெட் உள்ள நிறைய பணம் வந்துருமா? கண்டிப்பா வந்துடும். சோ இந்த பையர்ஸ் உள்ள வந்தாங்கன்னா செல்லர்ஸ்க்கு அங்க நிறைய சான்சஸ் இருக்குமா? இருக்கும். சோ மார்க்கெட்டோட வேலை லிக்விடிட்டி கனெக்ட் பண்றதுதான். பட் அந்த லிக்விடிட்டி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கிட்ட தான் இருக்கு. அவங்க போடுற பெண்டிங் ஆஃபர்ஸ்ல எல்லாம் இருக்கு, ஸ்டாப் லாஸ்ல இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. தெரிச்சிருச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, அடுத்து ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ நீங்க சொல்ற மாதிரியே ஸ்டாப் லாசஸ்ல தான் ஸ்டாப் லாசஸ்ல தான் ப்ரோ இருக்கு, நீங்க சொல்ற பெண்டிங் ஆர்டர்ஸ்ல இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன், இதுக்கான ஆன்சர் யார்கிட்ட இருக்கா? ஒரு மார்க்கெட் இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கு, இப்படி போயிடுச்சு. இது என்ன பேட்டர்ன்? பிளாக் பேட்டர்ன். எல்லாருக்குமே தெரியும் இது பிளாக் பேட்டர்ன். மார்க்கெட் கீழ இருந்து வந்திருக்கு. சோ பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேல போயிட்டு அப்படிங்கிறது தெரியும். இந்த இடத்துல இங்க போகுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல தொடும்போது சப்போர்ட் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இங்க ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகேவா? இந்த சப்போர்ட் லைனை தொடும்போது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு தான் போக போகுது, அதாவது இந்த சப்போர்ட் லைனை தொடும்போது இங்கதான் மார்க்கெட் போகும்னு சொல்லும்போது இங்க நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். இருக்குமா இருக்காதா? நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இங்க இருந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல தொட்டுருச்சு. அப்ப அடுத்து மார்க்கெட் மேல போக போகுதுன்னு தெரிஞ்சுன்னா இங்க வந்துட்டு ஸ்டாப் லாஸ் நம்ம இங்க வைப்போம். இங்க வச்சிருப்போமா ஸ்டாப் லாஸ்? இங்க டேக் ப்ராஃபிட் வச்சிருப்போமா? ஏன் மார்க்கெட் அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்காம இங்க இருந்து மேல போச்சு? மார்க்கெட்டுக்கு தேவை ஸ்டாப் லாஸ் தானே. ஸ்டாப் லாஸ்ல தானே லிக்விடிட்டி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் நிறைய வரைஞ்சு விட்டேன் இதுல. ஸோ மார்க்கெட் இங்க வந்து இங்க போயிருக்கு. நீ கரெக்டான இடத்துல உன் ஸ்டாப் லாஸை வச்சுட்ட. நீ கரெக்டான இடத்துல உன் ஸ்டாப் லாஸை வச்சுட்ட. இந்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு பிரேக் ஆகி போயிட்டே இருக்கு. ஏன் உன் ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணல? மார்க்கெட்டுக்கு தேவை லிக்விடிட்டி ஸ்டாப் லாஸ்ல இருந்துச்சுன்னா ஏன் அந்த ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணாம மார்க்கெட் மேல ஏறிச்சு? புரிஞ்சுச்சா? ஸோ மார்க்கெட் நினைச்சிருந்தா இந்த பிளாக் பேட்டர்ன் உருவானதுக்கு அப்புறமும் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹன் பண்ணிட்டு போக வேண்டியதுன்னு. ஏன் ஸ்டாப் லாஸ் ஹன் பண்ணல? ஏன்னா மார்க்கெட்டுக்கு ஸ்டாப் லாஸ் தேவையில்லை. மார்க்கெட்டுக்கு பை ஆர்டர்ஸோ செல் ஆர்டர்ஸோ தேவை. இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்? சோ இப்படி நீங்க இதுல வந்து இந்த பிரேக் அவுட் பண்றப்ப இங்க இருந்து போறப்ப இங்க நிறைய பையர்ஸ் வந்திருப்பாங்க. இந்த பிரேக் அவுட்லயும் பையர்ஸ் வந்திருப்பாங்க, இங்கேயும் பையர்ஸ் வந்திருப்பாங்க. அப்ப மார்க்கெட்டுக்கு என்ன தேவை? பையர்ஸ் தானே தேவை. மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா மேலதான் போகும். எதுக்காக மார்க்கெட் இந்த ஸ்டாப் லாஸ் தேடி வரணும்னு நான் கேட்கிறேன். ஓகேவா? அப்புறம் என்ன ப்ரோ வித்தியாசமா சொல்றீங்க, நீங்க சொல்றது தப்பு ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க. சொல்லிட்டு போங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு தோன்றது நான் சொல்றேன். இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க மார்க்கெட்ல கரெக்டான என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்னொன்னு உங்களுக்கு நான் தெளிவா சொல்லித்தரேன். அப்புறம் எதுக்காக அந்த இன்ஸ்டிடியூஷன் அங்க போயிட்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன். ஸோ ஓகே, இந்த கிரீன் மார்க்கர் நல்லா இல்லை, நான் பிளாக் மார்க்கர் எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ ஓகே ப்ரோ, நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி போகுது சேனல், எதுக்காக இந்த இடத்துல அவன் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு சூஸ் பண்ணலாம், பை லிமிட் அவன் ஏன் இங்க சூஸ் பண்ணா, ஏன் இங்க எங்கேயாச்சும் வேற எங்கேயாச்சும் சூஸ் பண்ண வேண்டியதுன்னு அப்படி நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, நீங்க இதை பேக் டு பேக் அனலைஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் சோன் இருந்திருக்கும். இந்த டிமாண்ட் சோன்ல இருந்துதான் இந்த மார்க்கெட் மேலே ஏறி போயிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் இங்க இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்க இடத்துல என்ன இருக்கு? சப்போர்ட் அதிகமா இருந்தா டிமாண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல அவன் என்ன சொல்லி நினைச்சிருப்பான், இந்த டிமாண்ட்ல வந்துனா இது வந்துட்டு மேல போகும்
அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன எடுத்திருப்பான், ஒரு பை லிமிட்டை பெருசா எடுத்து வச்சிருப்பான். அப்ப மார்க்கெட்டுக்கு தேவை என்ன, பையர்ஸ் வேணும், ஹை வால்யூம் வேணும், நிறைய பணம் வேணும். எடுத்துருமா இல்லையா? மார்க்கெட் அதை நோக்கி வருமா இல்லையா? மார்க்கெட்டுக்கு தேவை பணம் தானே, மார்க்கெட் தேவை லிக்விடிட்டி தானே. அப்ப லிக்விடிட்டி ஸ்டாப் லாசஸ்ல இருக்கா, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கிட்ட இருக்கா, பெண்டிங் ஆர்டர்ஸ்ல இருக்கா? சரி, ஓகே. இது வந்துட்டு சார்ட்ல எப்படி இருக்குங்கிறத நான் அனலைஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ சார்ட்லயும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுல ஏதாச்சும் சரி, இப்போ ஓகே, இன்னும் நிறைய டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். என்ன அப்படின்னா, மார்க்கெட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும், இந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல நீங்க இங்க என்டர் ஆகும்போது இங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்களா? இங்க என்டர் ஆகும்போது இங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்களா? அண்ட் அகைன் எல்லா இடத்துலயுமே ஸ்டாப் லாஸஸ் இருக்கும். ஓகேவா? மார்க்கெட் என்ன பண்ணும், இங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துக்குலாம் வரும்போது இங்கோட ஸ்டாப் லாஸ் இங்க வரும்போது ப்ராஃபிட் டேக் ஆயிரும். டேக் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அங்க இருந்து போயிடும். ஸோ மார்க்கெட் இங்க இருந்து இப்படி கீழே இறங்கி வருது. இங்க என்ன ஆயிடுச்சு, இங்க நீங்க எடுக்கும்போது இங்க ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்க, இங்க உள்ள ஸ்டாப் லாஸ்லாம் ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா இங்க ஸ்டாப் லாஸ் இங்க டேக் ப்ராஃபிட் வச்சிருப்பீங்க, க்ளோஸ் ஆயிரும். இங்க நீங்க வைக்கிற ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் இங்க இருக்கும். ஓகேவா? பட் இங்க ஸ்டாப் லாஸ் இருக்கிறதையும் தாண்டி இங்க யாரெல்லாம் வந்துருவா, பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ். ஸோ பிரேக் அவுட் பண்ண ட்ரேட் எடுக்கக்கூடியவங்க வந்துருவாங்க. ரெசிஸ்டன்ஸை தொட்டனால, ஸோ சாரி, பிரேக் அவுட்டை கட் பண்ணனால வரக்கூடிய செல்லர்ஸ் வந்துருவாங்க. ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி கீழே போகக்கூடிய செல்லர்ஸ் வந்துருவாங்க. ஸோ இவ்வளவு செல்லர்ஸ் இங்க வந்தாங்க. இப்ப இதே போல சொல்லுமே, செல்லர்ஸ் இங்க புஷ் பண்றாங்க, செல்லர்ஸ் இங்க இருந்து புஷ் பண்றாங்க செல் பண்றதுக்கு. பிரேக் அவுட் ஆனவன கொஞ்சம் செல்லர்ஸ் வந்துட்டாங்க, இங்க ரெசிஸ்டன்ஸ் தொட்டோன்னு இங்க கொஞ்சம் செல்லர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ இன்ஸ்டிடியூஷன் என்ன நினைக்கிறான், ப்ரோ இங்க வந்துட்டு அதாவது 40க்கு வந்துட்டான், இங்க வந்துட்டு ஒரு 50ல இருந்திருக்கான், இங்க ஒரு 60ல இருந்திருக்கான், 60ல இருந்து 50க்கு வந்துட்டான், 40க்கு வந்துட்டான். இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்றான், இங்க வேண்டாம், மறுபடியும் இந்த மார்க்கெட் பழைய சப்போர்ட் லைன், அதாவது இந்த 50 இங்க வந்துச்சுன்னா நான் வந்துட்டு செல் பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவான், இங்க ஒரு செல் லிமிட்டை பெருசா வைப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கு, இங்க வந்துட்டு நீங்க என்ட்ரி எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த மார்க்கெட் என்ன ஆகும், போய் அவனுக்கு என்ட்ரி எடுத்துட்டு கீழே வந்துடும். புரிஞ்சா? இந்த மாதிரி நிறைய சார்ட்ல இருக்கும். இங்கேயும் இதுதான் நடக்குது. மார்க்கெட் கீழே போன மார்க்கெட்டை அவன் இங்க வந்தா நான் செல் பண்ணுவேன்னு சொல்லி செல் லிமிட் போட்டு மார்க்கெட் அங்க வர வச்சு அவனோட ஆர்டர்ஸை எடுத்துட்டு, அவனோட பெண்டிங் ஆர்டர்ஸை எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்துடும். ஓகேவா? இதை பத்தி சார்ட்ல இன்னும் கொஞ்சம் நான் டெஃபினேஷன் சொல்லித்தரேன். இதை பத்தி இன்னும் தெளிவா டெஃபினேஷன் வேணும் அப்படின்னா கேளுங்க. என்ன பொறுத்தளவுல எனக்கு தெரிஞ்சபடி பெண்டிங் ஆர்டர்ஸ்ல தான் லிக்விடிட்டி இருக்கு. மார்க்கெட் பெண்டிங் ஆர்டர்ஸ் தான் கலெக்ட் பண்ண போகுது. மார்க்கெட் பையர்ஸையும் செல்லர்ஸையும் தான் உள்ள கொண்டு வரதே தவிர ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்றது மார்க்கெட்டோட வேலை இல்லை. அந்த அந்த பையர்ஸையும் செல்லர்ஸையும் உள்ள கொண்டு வர்ற இடத்துல நீங்க தப்பா ஸ்டாப் லாஸ் வச்சீங்க அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகும். இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன், ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்றது தான் மார்க்கெட்டோட வேலைன்னா அங்க யாராலுமே ட்ரேட் பண்ண முடியாது. கரெக்டான இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஏன் ஹண்ட் ஆகும்? நல்லா புரிஞ்சுக்கணும். கரெக்டான இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சீங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஏன் ஹண்ட் ஆகும்? ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நீங்க இங்க வந்துட்டு ஒரு பை ஆர்டர் எடுத்திருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இது உங்களோட பை ஆர்டர் என்ட்ரி. உங்க ஸ்டாப் லாஸ் இங்க வச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். ஓகேவா? இந்த மார்க்கெட் இந்த பாயிண்ட் வரை வந்துட்டு ஏறி போய் உங்க டேக் ப்ராஃபிட்டை புக் பண்ணிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க பை ஆர்டர் இங்க வச்சிருக்கீங்க, இங்க உங்களோட ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்க, இங்க உங்களோட டேக் ப்ராஃபிட் வச்சிருக்கீங்க. மார்க்கெட் இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு உங்க ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணாம மேல போய் உங்க டேக் ப்ராஃபிட் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கும். அந்த இடத்துல நீங்க ஏன் லிக்விடிட்டி இருக்க ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஹண்ட் பண்ணல? புரிஞ்சுச்சா? அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ்ல தானே லிக்விடிட்டி இருக்கு. இவ்வளவு தூரம் வந்த மார்க்கெட்டுக்கு ஏன் இந்த பாயிண்ட் அடிக்க முடியல? கீழே கொண்டு அடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் லிக்விட் கிடைச்சிருக்கும்ல மார்க்கெட்டுக்கு. ஏன் அடிக்காம இங்க இருந்து மேல போச்சு? ஏன்னா இதுக்கு கீழே வேற எந்த பை ஆர்டர்ஸும் இல்ல. இது வரைக்கும் தான் பையர்ஸோட புஷ் இருக்கு. இதுக்கு மேல செல்லர்ஸோட என்ட்ரி தான் இருக்குனால மார்க்கெட் வந்துச்சு. சாரி, இதுக்கு கீழே எந்த செல்லர்ஸோட என்ட்ரியும் இல்ல, இதுக்கு மேல எல்லா பையர்ஸோட என்ட்ரி இருக்குனால மார்க்கெட் இந்த பாயிண்ட் வந்து பைக்கு போயிட்டு செல்லுக்கு வரல. அவ்வளவுதான். ஓகேவா? இந்த இடத்துல வந்த மார்க்கெட்டுக்கு கீழே இறங்கி உங்க ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மார்க்கெட்டுக்கு தேவை ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டீங்க. அப்ப ஏன் அந்த மார்க்கெட் அந்த ஸ்டாப் லாஸை எடுக்கல? ஓகேவா? சரி, ஓகே, இதை போட்டு நம்ம ரொம்ப குழப்ப வேண்டாம்.
சார்ட்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சார்ட்ல இது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்துட்டு லைவ், அதாவது கோல்டில் வந்துட்டு 5 minutes டைம் ஃப்ரேமில் வச்சு நான் இங்கே ஆல்ரெடி எடுத்த ஒரு ட்ரேடோட ஒரு சேனல் வரைஞ்சி வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே கரெக்டாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு தான் வந்திருக்கு. ஸோ ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வைங்களேன். நல்லா இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறோம். இங்க வந்து நம்ம ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்றோம். ஓகே, இல்லைன்னா இங்க ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களேன். இங்க நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட்டோட வேலை ஸ்டாப் லாஸ் ஹன் பண்றதா இருந்தா இந்த ஸ்டாப் லாஸ் இது ஹன் பண்ணிட்டு மேல போக வேண்டியதுன்னு. ஏன் இது இங்க ஹன் பண்ணல? ஸோ இது வந்துட்டு ஒரு இதுன்னு வைங்களேன். அடுத்து பார்த்தலாம். ஸோ இங்க பாருங்களேன். ஸோ இங்க வந்துட்டு மறுபடியும் பாருங்க. நான் வந்துட்டு 3 minutes டைம் ஓகேவா? இங்க வந்துட்டு சிம்பிளா, ஸோ இது பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். ஸோ இந்த இடத்த பார்த்துடலாமே. இங்க வந்து ட்ரெண்ட் வரைகிறதுலாம் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிதான் வரையணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரியுற மாதிரி நீங்க வரைஞ்சிக்கிட்டா போதும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸோ மேலே போயிருக்கு, ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் மாதிரி சின்னதாக மேலே கொடுத்துருக்கீங்க, கீழே வந்திருக்கு, அகைன் மேலே போயிருக்கு, மறுபடியும் கீழே வந்திருக்கு, அகைன் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல தான் நான் சொல்றேன். இப்போ இங்க கீழே வந்துருச்சு. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? மேலே போகும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க நினைக்கிறது உண்மைதான், அந்த மேலே போயிருக்கு. பட் என்ன, இங்க நம்ம வந்துட்டு என்ன பண்ணிருப்போம்? சரி ஓகே, நீங்க இங்க வந்துட்டு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன். உங்க ஸ்டாப் லாஸ் நீங்க எங்க வைப்பீங்க? இந்த இடத்துல வைப்பீங்களா? இந்த இடத்துல வைப்பீங்களா? ஏன் இந்த இடத்துல வைப்பீங்களா? இது கீழே கூட வைப்பீங்களா? மார்க்கெட் அங்க ஹன் பண்ணிட்டு மேல போக வேண்டியதானே? ஏன் இங்க வர வந்துச்சு? ஸோ மார்க்கெட் ஏன் இங்க வர வந்துச்சு அப்படின்னா இங்க இன்ஸ்டிடியூஷனோட என்ட்ரி இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனோட என்ட்ரி எடுக்கிறதுக்கு தான் அந்த மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அதனாலதான் உங்க ஸ்டாப் லாஸ்ல ஹண்ட் ஆயிருக்கு. புரியுதா? ஸோ ஏன் இன்ஸ்டிடியூஷன் இங்க என்ட்ரியை கொண்டு வச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி இங்க ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும். அதாவது இங்க ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் இருக்கா? புரியுதா? இங்க ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஜோன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து பை பண்ணலாம். இது வந்து நல்ல பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ஒரு பை லிமிட்டை போட்டிருக்கான். ஸோ என்ன இருக்கு? கீழே வந்துட்டு அவனோட என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிருச்சு. இது ஸ்டாப் லாஸ் தான் எடுக்கணும்னு இருந்துச்சுன்னா இங்க தானே இருக்கும். உங்க ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்குமா? இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிருக்கலாமே. எதுக்கு இங்க வந்து இவனோட ஆர்டர் கலெக்ட் பண்ணிட்டு மேல போயிருக்கு? நீங்க நினைச்சது மாதிரி தான் மேல போயிருக்கு. பட் அவன் எடுத்த பிரைஸ் இங்க. ஸோ நீங்க பேக்ல இங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு. இது வந்து டிமாண்ட். இங்க வந்து டிமாண்ட் ஜோன்ல வந்துட்டு அவனோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கானா கரெக்டா? ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? அகைன் மேல போயிருக்கு. இதுதான் ஓகேவா? ஸோ நம்ம இன்ஸ்டிடியூஷன் எங்க என்ட்ரி ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மார்க்கெட் ஹெல்ப் பண்ணலாம். அந்த லிக்விடிட்டி ஸ்டாப் லாசஸ்ல இல்ல, பெண்டிங் ஆர்டர்ஸ்ல தான் இருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து தான். ஸோ நீங்க அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வராதிங்க. என்னோட ஒரு கருத்து தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க சார்ட்ல என்னங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஆனா அந்த லிக்விடிட்டி, இந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உங்களால ட்ரேட்ல சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் எங்க என்ட்ரி ஆவாங்க, எங்க வந்து பை ஆர்டர்ஸும் செல் ஆர்டர்ஸும் அதிகமா இருக்க போகுது, பெண்டிங் ஆர்டர்ஸ் எங்க இருக்குது நீங்க தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல நீங்க உங்க என்ட்ரி போடலாம். இன்ஸ்டிடியூஷன் எங்க என்ட்ரி போடுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல நீங்க உங்க என்ட்ரி போடலாமா? கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இதை பத்தி இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் சொல்லி தரேன். வீடியோ பெருசா போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே, நான் வந்துட்டு எனக்கு தோணுது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க எப்படி சொன்னாங்க, இவங்க எப்படி சொன்னாங்க சொல்லிட்டு தயவுசெய்து கமெண்ட்ல எதுவும் தப்பா கிளிக்கிறாங்க. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ண கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் ஆல் வீடியோஸ். பை.